ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலக திருச்சபை ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னையாம் கன்னிமரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. அந்த நாளை தமிழக திருச்சபை வேளாங்கண்ணி அன்னை திருவிழா என்றும் ஆரோக்கிய மாதா விழா என்றும் விழா எடுக்கிறார். எப்படி உலக திருச்சபை அன்னையினுடைய பிறப்பு விழாவையும் தமிழக திருச்சபை ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவையும் எடுத்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் புனித அருளானந்தருடைய திருத்தலத்திலே ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இது எப்படி சரியாகும்? அன்னையினுடைய விழாக்கள் அன்னையினுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்றன. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்தலத்திலும் மற்றும் பிற இடங்களில் வேளாங்கண்ணி அல்லது ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்களிலும் இந்த விழா கொண்டாடப்படுவது சரிதான். ஆனால் புனித அருளானந்தர் திருத்தலத்திலே அருளானந்தர் விழாவைத்தானே நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி இந்த கால தலைமுறைக்கு எழுவது நியாயம்தான். ஏன் இப்படி நம்முடைய புனித அருளானந்தர் திருத்தலத்திலே ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறோம்? இன்னும் குறிப்பாக நாம் கொண்டாடுகிற பல விழாக்களில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புனித அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த விழாவிற்கு மேலாக பெரிய விழாவாக ஆண்டில் ஓரியூரில் நடைபெறுகிற பெரும் விழாவில் மறைமாவட்ட திருத்தல திருயாத்திரை தவிர்த்து அதிக மக்கள் கூடுகிற விழாவாக இந்த ஆரோக்கிய அன்னை திருவிழா அமைந்திருக்கிறார். இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறார். நம்முடைய புனித அருளானந்தர் 1647 போர்ச்சுகலில் லிஸ்பன் நகரிலே பிறக்கிறார். அவர் இளம் வயதில் 16 வயதிலேயே இயேசு சபை துறவியாக சேர்ந்து 21 வயதிலே குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட உடனே இந்த மரவ நாட்டிற்கு அவர் மிஷனரியாக வேதபோதக குருவாக வருகிறார். இங்கு வந்து பல பணிகள், பல இடங்கள். ஓரியூர் தான் அவருடைய இறுதி இலக்கு. அது தவிர்த்து ஏறத்தாழ தமிழகத்திலே அவர் பல இடங்களிலே பணியாற்றி இருக்கிறார். அவர் தமிழகத்திற்கு சத்தியமங்கலம் வழியாக, ஊட்டி மலை சத்தியமங்கலம் வழியாக வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய கும்பகோணம் மறைமாவட்டம், திருச்சி மறைமாவட்டம் ஆகியவற்றில் பணியாற்றி, ஏன் இப்பொழுது இருக்கக்கூடிய கோட்டாறு மறைமாவட்டத்திலும் அவர் அங்கே பணியாற்றி, அதற்கு பிறகு தன் பயணத்தை மரவ நாட்டை நோக்கி திருப்பிய பொழுதுதான் இறுதியாக அவர் 1693 மறை சாட்சியாக இந்த திடலிலே வெட்டப்படுகிறார். அவர் மறை சாட்சியாக மரிக்கிறார். இப்பொழுது ஏறத்தாழ 332 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் மறை சாட்சியாக மரித்து. ஆனால் அவர் அருளாளராக, புனிதராக அறிவிக்கப்பட்டது பின்னர்தான். குறிப்பாக அவர் புனிதர் பட்டத்தை 1947 தான் பெறுகிறார். சரியாக அவர் பிறந்து 300 ஆண்டுகள் கழித்து அவர் புனிதராக அறிவிக்கப்படுகிறார். ஆனால் அவர் புனிதராக அறிவிக்கப்படுகிற வரைக்கும் புனித அருளானந்தருக்கென்று நாம் விழா எடுக்க முடியவில்லை. அதனால்தான் ஆனால் புனித அருளானந்தருடைய பக்தி இந்த இடத்திலிருந்து பரவ ஆரம்பித்தது. அவர் மறைசாட்சியாக மரித்ததிலிருந்தே பல மக்கள் ஓரியூர் திடலுக்கு வந்து ஜெபம் செய்து நன்மைகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். எனவே அப்பொழுது சருகணியை சார்ந்ததாக, சருகணி பங்கை சார்ந்ததாக ஓரியூர் இருந்தது. எனவே சருகணியில் பணியாற்றிய பிரான்ஸ் நாட்டை சார்ந்த தந்தை ஜேம்ஸ் டிரோசி 1770 இப்பொழுது இருக்கக்கூடிய அருளானந்தர் வெட்டப்பட்ட இடத்திலே ஒரு கோவிலை கட்டுகிறார். 1770
அவர் மறைசாட்சியாக புனித அருளானந்தர் மரித்தது 1693 ஏறத்தாழ 77 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆலயம் அந்த இடத்தில் ஆரோக்கிய மாதா ஆலயமாக கட்டப்பட்டது. காரணம், அப்பொழுது அவர் புனிதராக அறிவிக்கப்படவில்லை. எனவே ஆரோக்கிய மாதா கோவில் அருளானந்தர் மறைசாட்சியம் அடைந்த இடத்தில், வெட்டப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டதிலிருந்து அருளானந்தருக்கு இங்கே அருளானந்தர் திருத்தலத்தில் முதல் விழாவாக ஆரோக்கிய மாதா விழா எடுக்கப்பட்டது. எனவே தான் அதிலிருந்து இன்று வரை பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகமாக, நான் சொன்னது போல் மறைமாவட்ட திருயாத்திரை தவிர்த்து அதிகமாக வரக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த ஆரோக்கிய அன்னை திருவிழா இருக்கிறார். இதுதான் இதனுடைய பின்புலம். இக்கால தலைமுறைக்கு இந்த வரலாறு தெரியாமல் இருக்கலாம். எனவே எப்படி நாம் 1770 இந்த இடத்தில் அன்னை ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுத்து மகிழ்கிறோம். ஆரோக்கிய அன்னை என்று நாம் தமிழகத்திலே அழைக்கிறோம். ஆங்கிலத்திலே அவர் லேடி ஆஃப் ஹெல்த் என்று அவரை மொழிபெயர்ப்பு செய்கிறோம். ஆனால் எனக்கு தெரிய ஆங்கில மொழி பேசுகிற நாடுகளில் அன்னை மரியா அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் என்று அழைக்கப்படுவதாகவே தெரியவில்லை. இது நாம் அன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு பெயர். குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டு முதல் வேளாங்கண்ணியிலே அன்னை மரியா காட்சி கொடுத்ததிலிருந்து அங்கே நிறைய பக்தர்கள் செல்ல, அங்கே நிறைய புதுமைகள் நடக்க ஆரம்பித்தன. அதிலும் குறிப்பாக நம்முடைய மக்கள், நோயுற்ற மக்கள் ஆரோக்கியமடைந்தார்கள், சுகமடைந்தார்கள். எனவே தமிழக மக்கள் அன்னை மரியாவுக்கு கொடுத்த சிறப்பு பெயர் ஆரோக்கிய மாதா, ஆரோக்கியம் தருகிற அன்னை. எனவே தான் அவர் ஆரோக்கிய மாதா என்று தமிழகம் முழுவதும் அழைக்கப்படுகிறார். அன்னை மரியா, இயேசுவினுடைய தாய் கன்னி மரியாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. சகாய மாதா, அடைக்கல மாதா, அமலோற்ப மாதா, லூர்து மாதா என்றெல்லாம் பல பெயர்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றாக ஆரோக்கிய மாதா இருக்கிறது. ஆனால் மற்ற பெயர்களெல்லாம் உலக அளவிலே வழங்கப்படுகின்றன. ஆனால் தமிழர்கள் மட்டும் சிறப்பாக அன்னை மரியாவுக்கு கொடுத்திருக்கிற பெயர் இந்த ஆரோக்கிய மாதா. இந்த ஆரோக்கிய மாதாவினுடைய, அன்னை மரியா இயேசுவினுடைய தாயினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருச்சபையில் எண்ணற்ற புனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அருளானந்தர் உட்பட நாம் எந்த விழாவை அவர்களுக்கு விழாவாக எடுக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் இறந்த தினத்தைத்தான் அவர்களுக்கு திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம், எல்லா புனிதர்களுக்கும். ஆனால் திருச்சபையிலே 3 பேருக்கு மட்டுமே விதிவிலக்கு கொடுத்திருக்கிறோம். ஒன்று ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு உலக இரட்சகர், உலக மீட்பர், உலக நாயகர். எனவே அவருடைய மீட்பை, அவருடைய பிறப்பை கொண்டாடுவது சால பொருத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக வரலாற்றை நிர்ணயித்தவர். அதனால்தான் கிமு கிபி என்று உலக வரலாறே 2ஆக பிரித்து அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பிறகு என்று உலக வரலாறு அழைக்கப்படுகிறது. இப்படி உலக வரலாற்றை பாதித்தவர். இயேசு காவியத்திலே கவிஞர் சொல்லுவது போல, தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் ஈச்சனங்கள் சொன்னாலும் தெய்வ திருக்குமரா தாலேலோ என்று அழைக்கப்படுகிற தெய்வ திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து. எனவே கடவுள் மனிதனானதை நாம் கொண்டாடியே ஆக வேண்டும். எனவே அவருக்கு பிறப்பு விழா எடுக்கிறோம். அதனை டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் எடுக்கிறோம். அதற்கு அடுத்து அவரை பெற்றெடுத்த அன்னை மரியாவுக்கு நாம் விழா எடுக்கிறோம். அவருடைய பிறப்புக்கு விழா எடுக்கிறோம். அதுதான் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. 3வது நபர் யார் என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய நெருங்கிய உறவினர். அவருக்கு 6 மாதம் வயதிலே மூத்தவர். அவருடைய முன்னோடி ஸ்நாபக அருளப்பர் அல்லது திருமுழுக்கு யோவான். அவருக்கு நாம் விழா எடுக்கிறோம். இப்படி கத்தோலிக்க திருச்சபையிலே 3 நபர்களுக்கு மட்டுமே பிறப்புக்கு விழா எடுக்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய இறப்பை கொண்டாடுகிறோம்.
காரணம் அவர்களுடைய மன்னக இறப்பு விண்ணக பிறப்பாகும். ஆனால் இந்த 3 பேருடைய பிறப்பும் முக்கியமான பிறப்பு. எனவே அதனை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அன்னை மரியாவை பொறுத்தவளவில் அன்னை மரியாவினுடைய வாழ்வை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் புதிய ஏற்பாட்டு நாயகி. புதிய ஏற்பாட்டில் கடவுள் அவர் இயேசுவினுடைய தாயாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை முன்குறித்து வைத்தார். அதனைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பு அதனை ஒட்டிய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது அவர் தூய ஆவியாரால், கன்னி மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தார். ஆனால் அவர் கருவுற்றிருப்பது தெரிய வந்தது அவருடைய கணவர் யோசேப்புவுக்கு. அதனை எப்படி கருவுற்றார் என்று தெரியவில்லை. அது வானதூதரால் அறிவிக்கப்படுகிறது. அதனை புனித யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார். மரியாவுக்கு பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று வானதூதர் கபிரியேல் யோசேப்புக்கு அறிவுறுத்துகிறார். எனவே யோசேப்பு அவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறார். இயேசு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் யாவே மீட்கிறார், காட் ரெடீம்ஸ் என்று அர்த்தம். எனவே தான் கடவுளுடைய மீட்பராக இயேசு இந்த உலகிற்கே வருகிறார். எனவே அன்னை மரியா அவரை பெற்றெடுத்தார், அவரை வளர்த்தெடுத்தார், அவரை கண்ணின் மணி போல காத்தெடுத்தார். அவரை எகிப்திற்கு பத்திரமாக குழந்தையாக தூக்கிச் சென்று அவரை சிறுவனாக நாசரேத்திற்கு கூட்டி வந்து இளைஞனாக திருச்சிலுவை வரைக்கும் அவரோடு பயணித்து எப்படி தன்னுடைய கடமையை சிறப்பாக ஆற்றியவராக இருக்கிறார். எனவே அன்னை மரியா அவர் புதிய ஏற்பாட்டு வரலாற்றிலே இயேசுவோடு இயேசுவின் தாய் என்ற முறையில் மிக நெருக்கமான வரலாறு கொண்டவர். அவரை கடவுள் தேர்ந்தெடுத்து அவரை தகுதிப்படுத்தி மாட்சிப்படுத்தியிருக்கிறார். இதனை இன்றைய 2வது வாசகம், ரோமேயருக்கு எழுதப்பட்ட வாசகம் அலகு 8 இறைவாக்குகள் 28 முதல் 30 உள்ள பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அது நமக்கும் பொருந்தும். அன்னை மரியாவுக்கு சிறப்பாக பொருந்துகிறார். அவரை தேர்ந்தெடுத்தார், அவரை முன்குறித்து வைத்தார், அவரை தேர்ந்தெடுத்தார், அவரை தகுதிப்படுத்தினார். எப்படியெல்லாம் தகுதிப்படுத்தினார் என்பதுதான் வரலாறு. அவரை பிறப்பு நிலை பாவம், ஜென்ம பாவம் அணுகாமல் அவர் கருவிலே மாசற்றவராக அவரை கருவுறச் செய்கிறார். அதற்கு பிறகு சுவைக்கின் அன்னாளுடைய மகளாக அவர் பிறந்து அவர் வளர்ந்து அவர் எருசலேம் ஆலயத்திலே மரபுப்படி வளர்க்கப்பட்டு யோசேப்பை கைக்கொள்கிறார். தூய ஆவியாரால் கருவுற்று தன் திருமகன் கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறார். கிறிஸ்துவை வளர்த்தெடுத்த பொழுது கிறிஸ்தவ சமூகத்தையும் வளர்த்தெடுத்தவராக அவர் செயல்படுகிறார். எப்படி? அந்த சமூகத்தின் ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக இயேசு சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிர்த்த பிறகு இந்த கிறிஸ்தவ சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்றிணைப்பின் கருவியாக அன்னை மரியா செயல்படுகிறார். எப்படி அவர் செயல்பட்ட காரணத்தினால் அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக, குறிப்பாக இயேசுவின் சீடர்கள் திருத்தூதர்களால் அன்பு செய்யப்பட்டவராக மாறுகிறார். அதனால் தான் அவருடைய பெயர் உலகெங்கெல்லாம் அறிய வரப்படுகிறது. அன்னை மரியாவை கடவுள் மாட்சிப்படுத்தினார். அன்னை மரியாவை இயேசுவின் சீடர்களும் பெரிதுபடுத்தினார்கள். எல்லா இடங்களுக்கும் அவருடைய பெயரை எடுத்து சொன்னார்கள். காரணம், எங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டி இருந்ததோ அங்கெல்லாம் மரியாவை பற்றியும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இயேசுவை பற்றி அவர்கள் அறிவிக்கிற பொழுது அவர் யார்? கடவுளின் திருக்குமாரன். மனிதனாக யாரிடம் பிறந்தார் என்றால் மரியாவிடம் பிறந்தார் என்று சொல்ல வேண்டியிருந்தது. இப்படித்தான் மரியாவினுடைய பெயர் உலகெங்கெல்லாம் பரவியது. அதனால் அவர் மேல் பாசம் ஏற்பட்டது. அதற்கு பெயர்தான் பக்தி. மரியன்னை பக்தி 2000 ஆண்டுகளாக வளர்ந்து வருகிறார். அன்னை மரியாள் இந்த பக்தி உலகில் தன்னை காட்சியாகவும் தருகிறார். பல இடங்களிலே அவர் காட்சி கொடுக்கிறார். மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய குவாதலூப்பே நகரில்
நமக்கு தெரிய முதல் காட்சி அங்கே நடக்கிறது. அது 14-15வது நூற்றாண்டுகளிலே. அதற்கு பிறகு லூர்து நகரில், பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில், பிரான்ஸ் நாட்டில் சலைத் நகரில், போர்ச்சுக்கல் நாட்டில் ஃபாத்திமா நகரில், நம்முடைய தமிழகத்திலே வேளாங்கண்ணியில், இப்படி பல இடங்களில் அன்னை காட்சி கொடுக்கிறார். இந்த அன்னையினுடைய காட்சி அவர் மாட்சிக்கு ஒரு அடையாளம். அவர் கடவுளால் மாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார், கடவுளின் அருளை பெற்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இதனை வானதூதரே சொன்னார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னார். எனவே அருள் நிறைந்தவராக, கடவுளுடைய ஆசிரை பெற்றவராக இருக்கிறார். எனவே தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதனுடைய அடையாளம்தான் அவர் தருகிற காட்சிகள். அந்த காட்சிகளின் வழியாக அன்னை மரியாள் பல பேருக்கு அந்தந்த இடங்களிலே நன்மை தருபவராக, சுகம் தருபவராக, நோய்களையும் பேய்களையும் விரட்டக்கூடிய அருள் கிடைக்கப்படுகிற இடமாக அவருடைய காட்சி திருத்தலங்கள் மாறியிருக்கின்றன. எனவே அன்னை மரியா இப்படி உலகம் முழுவதும் கடவுள் மாட்சிப்படுத்தப்பட்டதன் அடையாளமாக அவருடைய காட்சி திருத்தலங்கள் அதன் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்திலே அன்னை மரியாவுடைய பிறப்பு விழாவை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியை பெண் குழந்தைகள் தினம் என்று கொண்டாட வேண்டும் என்று தமிழக ஆயர் பேரவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், உலக அளவிலே அன்னை மரியாவை போற்றுகிற திருச்சபையில் பெண்களுடைய மாண்பும் மதிப்பும் அவ்வளவு போற்றப்படுவதில்லை. இன்னும் மிக வருத்தமானது என்ன என்று சொன்னால், 1980களில் தொடங்கி எப்பொழுது இந்த ஸ்கேன் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதிலிருந்து தாயினுடைய வயிற்றில் வளருகிற குழந்தை என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்த்து, பெண் குழந்தை என்றால் கருவிலேயே அழித்து விடுகிற கொடூரம், கொலை இந்தியாவிலே பல இடங்களில் நடந்து கொண்டிருந்தது. நான் நம்வாழ்வு இதனுடைய முதன்மை ஆசிரியராக இருந்த பொழுது 22ஆம் நூற்றாண்டில் இந்தியா என்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டேன். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் எழுதிய கட்டுரை, பெண்களே இல்லாத தேசம், கேள்விக்குறி ஆச்சரியக்குறி. 22ஆம் நூற்றாண்டில், இப்போ 21, இப்போ கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க. 22ஆம் நூற்றாண்டில் இந்தியா பெண்களே இல்லாத தேசம், கேள்விக்குறி ஆச்சரியக்குறி என்று போட்டு ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தேன். அந்த கட்டுரையிலே ஒரு ஆய்வின் அடிப்படையிலே, அதாவது அந்த ஆய்வு எங்கெல்லாம் எடுக்கப்பட்டது என்றால், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, ஆந்திரா ஆகிய இடங்களிலே எடுக்கப்பட்டது. அங்கே குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் விகிதாச்சாரம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு ஆய்வு. அந்த ஆய்விலே பார்த்தீர்கள் என்றால் 100 ஆண் குழந்தைகளுக்கு குஜராத்தில் 879 பெண் குழந்தைகள், ஹரியானாவில் 682 பெண் குழந்தைகள், ஆந்திராவில் 549 பெண் குழந்தைகள். அப்படி என்றால் 100க்கு 200-250 குழந்தைகள் குறைவாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன நடக்கும்? ஒரு 40% ஆண்கள் கட்ட பிரம்மச்சாரிகளாக வாழ வேண்டியது இருக்கும். அப்படி வாழ்கிற பொழுது நிறைய குற்றங்கள் நடக்கும். எனவே நிறைய சிறைச்சாலைகளை இந்தியா கட்ட வேண்டியது இருக்கும். எனவே இந்த கொடூரத்தை நாம் நிறுத்த வேண்டும். தமிழகத்திலே ஃபாதர் டின்பெர்கர் என்ற ஜெர்மன் வேதபோதக குழு ஒரு குழந்தைகளுக்கான இல்லத்தை அவர் கட்டினார். குழந்தைகளை அங்கே வந்து கள்ளிப்பால் கொடுத்து அல்லது பிறந்த குழந்தைய தொண்டையில் நெல்லை போட்டு கொன்றது. அப்படியெல்லாம் குழந்தைகளை கொல்லாதீர்கள், என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு இல்லத்தை ஏற்படுத்தினார். எனவே இங்கே குழந்தைகள், பெண் குழந்தைகள் முதல்ல கருவிலேயே கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் பிறந்த பிறகும் அவர்கள் அதிகமாக அவ்வளவு சிறப்பாக பராமரிக்கப்படுவதில்லை.
என் வயது ஒத்தவர்களுக்கு தெரியும். ஆம்பளை பிள்ளைக்கு கடலை கொடுக்கும்போது 2 கை போட்டு கொடுக்கறது, பொம்பளை பிள்ளைக்கு கடலை 1 கை கடலை கொடுக்கறது. என்ன அவனுக்கு மட்டும் 2 கரண்டி கொடுத்த, எனக்கு ஒரு கண்ணை சி பொம்பளை பிள்ளை உனக்கு அவ்வளோதாண்டின்னு சொல்கிறது. சொல்கிறது தாயே சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட பாரபட்சங்கள் காட்டப்பட்டு வந்தன. ஏன் இப்பொழுதும் பல பாரபட்சங்கள் காட்டப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நமக்கு அடைய வேண்டும். அந்த ஆய்விலே நான் இன்னொரு ஆய்வை மேற்கொண்டேன். மதம் வாரியாக, மாநிலம் வாரியாக ஆய்வை மேற்கொண்டேன். அதிலே மதம் வாரியாக எடுத்ததிலே கிறிஸ்தவ மதம் கொஞ்சம் பரவாயில்லை. கிறிஸ்தவ மதத்திலே ஆண் பெண் சமத்துவம் விகிதாச்சாரம் ஓரளவுக்கு சரியாக இருந்தது. காரணம், நம்முடைய போதனை, நம்முடைய விசுவாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லை. கருக்கலைப்பு கொலை, கருக்கலைப்பு செய்தவர்கள் நிச்சயமாக பாவசைத்தனம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் சொல்லுகிற காரணத்தினால்தான் இப்போ பல பேர் சொல்கிறதில்ல, ஆனால் சொல்ல வேண்டும். கருக்கலைப்பு மிகப்பெரிய பாவம். எனவே இந்த பாவத்திற்கு தண்டனை வேறு யாரும் வெளியிருந்து கொடுப்பதில்லை. அந்த பாவத்தை செய்த பெற்றோர்களுக்கு தெரியும். அவர்கள் செத்துக்கொண்டே இருப்பார்கள். நான் ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டேன், குழந்தையை கொலை செய்து விட்டேன் என்று அவர்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே இப்படி இந்த பெண் குழந்தைகளை முழுமையாக அவர்கள் கடவுள் கொடுக்கிற பெரிய பொக்கிஷம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அண்ணன் பையனுக்கு 2 பொம்பளை பிள்ளை. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளையாக போச்சுன்னு நான் ஒரு நகைச்சுவையாக சொன்னேன். இல்லை சித்தப்பா, பொம்பளை பிள்ளைய தான் எங்களை பார்க்கும், அதனால் பொம்பளை பிள்ளை தான் வேணும், ஆம்பளை பிள்ளை வேணாம்னு சொன்னாங்க. எனவே இப்படி இன்று பெண் குழந்தைகள் பற்றிய மதிப்பும் அவர்கள் பற்றிய பாராட்டுதலும் நம் மத்தியில் அதிகமாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைகளை நாம் பராமரிக்க வேண்டும், சமத்துவமாக நடத்த வேண்டும். பெண்களுக்கு சமத்துவமும் சம மதிப்பும் மாண்பும் தர வேண்டும். அவர்களுடைய பங்களிப்பு திருச்சபையிலே ஈக்குவலாக இருக்க வேண்டும், சரிசமமாக இருக்க வேண்டும். எனவே அன்னை மரியாவை என்று கொண்டாடுகிற நாம் அன்னை மரியாவுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அன்னை மரியாவிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கொடுத்து சமர்ப்பித்து அவர் அவற்றையெல்லாம் தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துச் சென்று நமக்காக பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுவோம். அதே சமயத்தில் நமது வீடுகளில் நம்முடைய பெண்களையும் பெண் குழந்தைகளையும் மாண்புடன் சமத்துவத்துடன் நடத்துவோம். அதுவே கிறிஸ்தவம் சொல்லும் செய்தி. ஆமென்.